रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसच्छवतं निशामयत्वं श्रीराघवं दशरथात्मजमभ्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदा विपरिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமா. நேற்றைய தினம் ராவணனுடைய சபையிலே ஹனுமானை பிரம்மாஸ்திரம் மூலம் கட்டி இழுத்து வந்த இந்திரஜித் நிறுத்த ராவணன் தன் மந்திரி பிரகஸ்தன் மூலமாக ஹனுமானை பலவிதமாக விசாரித்தான் என்று பார்த்தோம். ஹனுமான் யார், யார் அனுப்பி வந்தான் என்று பலவாறான கேள்விகள் கேட்கின்றான். ராவணனுக்கு இருந்த ஒரு சாபத்தை நினைத்து அவன் நந்திதேவனாக இருப்பானோ, யமதர்மராஜனாக இருப்பானோ, ருத்ரமூர்த்தியாக இருப்பானோ, ஸ்ரீராமனாக இருப்பானோ, காலதேவனாக இருப்பானோ, அல்லது ஏதாவது ஒரு யாகத்திலே ஏவிவிட்ட பூதமாக இருக்குமோ என்று பலவாறெல்லாம் ஐயப்படுகின்றான். காரணம், சுவாமி ஆஞ்சநேயர் தன்னுடைய மிகவும் விஸ்வரூபம் எடுத்து அங்கு அந்த சோலைகளை எல்லாம் அழித்து அவர் அத்தனை வீரர்களையும் வதம் செய்து அவர் பண்ண அந்த கோரத்தை கண்டு பயந்து போய் இவன் யாராக இருக்கும், இவனால் நம் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி பலவாறாக கேள்வி கேட்டான் என்று பார்த்தோம். அப்பொழுது ஹனுமான் ராவணனிடம் சொல்லுகின்றான், நான் ஒரு சாதாரண வானரம்தான், நான் யாரைப் போலவும் மாற்று உரு எடுத்து இங்கு வரவில்லை, இது என்னுடைய ஸ்வய ரூபம்தான், வானரமாகத்தான் வந்திருக்கின்றேன், ஆனால் நான் ராமதூதன். தூதோகமிதி விஜ்ஞாயோ ராகவஸ்யமிதௌ ஜசாகா. இது நேத்தியே நாம் பார்த்தோம், இருந்தாலும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் கம்பருடைய ஒரு பாடலை மட்டும் மறுபடியும் சொல்லிட்டு மேற்கொண்டு இன்னைக்கு கதைக்கு வரேன். நான் சுக்ரீவராஜனுடைய மந்திரி. மகாபிரபுவான ராமன் வாலியை வதம் செய்து என் ராஜா சுக்ரீவனுக்கு மகுடாபிஷேகம் பண்ணினார். சுக்ரீவனுடைய நன்றிக்கடனை தீர்ப்பதற்காக அவன் கட்டளையிட்டபடி சீதா பிராட்டியை தேடி நாற்புறமும் வானரர்களை அனுப்பி வைத்துள்ளான். அவ்வாறு அனுப்பப்பட்ட வானரர்களில் அடியேன்தான் மிகவும் சிறியவன். இந்த கடலை தாண்டி இங்கு பல தடைகளை எதிர்த்து இப்பொழுது தங்கள் முன் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். நான் வந்த காரியம், தாங்கள் கவர்ந்து வந்த சீதா பிராட்டி இங்கு எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றாள் என்பதை பார்த்து என் பிரபு ராமனுக்கு சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால், இருந்தாலும் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் பலவிதமாக சோலைகளை அழித்தேன், நீங்கள் அனுப்பிய ஆட்களை அழித்தேன், நீங்கள் அனுப்பிய பெரும் போராளிகளான மந்திரிகுமார்கள் அக்ஷயகுமாரன் போன்றவர்களை அழித்தேன். பிறகு இந்திரஜித் என் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவின பொழுது பிரம்மதேவனுடைய அஸ்திரத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அதற்கு கட்டுப்பட்டது போல் இங்கு நிற்கின்றேன். பிரம்மாஸ்திரம் என்னை கட்டுப்படுத்தாது, என்னை கட்டுப்படுத்தவும் இல்லை, அது எப்பொழுதோ விலகி போய்விட்டது உங்களுடைய அரக்கர்களுடைய ஈனமான செயல்களால். இருந்தாலும் நான் வந்தது உங்களை பார்ப்பதற்காக என்று நேற்று பலவிதமாக சொன்னதை, நாம் அனுபவித்ததை இப்பொழுது நினைவிலே கொள்ளுங்கள். கடைசியாக நேற்று என்ன சொன்னோம் என்றால், யாரை கண்டால் ராவணனுக்கு ஒரு பயம் ஏற்படுமோ அவனை பற்றி சொல்லுகின்றார் ஹனுமான். இதுதான் ஒரு நல்ல தூதனுடைய ஒரு செயல். ராவணனுக்கு யாரிடம் பயம்? வாலியிடம் பயம். ஏனென்றால் வாலி ராவணனை தன் வாலிலே கட்டி 10 தலை பூச்சி என்று தன் மகன் அங்கதன் குழந்தையாக இருந்த பொழுது தொட்டிலே கட்டினவன்.
அத்தகைய பராக்கிரமசாலி வாலி, அந்த வாலியை என் பிரபு ராமன் ஒரே ஒரு அம்பினால் மாளச் செய்து விட்டான் என்று சொல்லி ராமனுடைய பிரபாவத்தை இவன் மனதிலே தைக்கும்படி சொல்லுகின்றான். அதுதான் தூதனுடைய சிறப்பு என்று நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகின்றார் ஆஞ்சநேய மகாபிரபு. பிறகு இன்றைய கதைக்கு வருவோம். இவ்வாறெல்லாம் சொன்ன பிறகு நீ யார் என்று கேட்டதற்கு இப்பொழுதுதான் பேச ஆரம்பிக்கின்றார். தன்னை பற்றி சொல்லுகின்றார். இதுவரையில் தான் ராமதூதனாக வந்தேன் என்று சொல்லி ராமனுடைய பிரபாவத்தை சொன்னார். இப்பொழுது நான் ஒரு சாதாரண வானரம் என்று தன்னை பற்றி சொல்லிக்கொண்டு சசீதாமா அக்கேன கிரீவ சத்ய சங்கராக ஹரி சம்பரேஷயாமாச திசஸ் சர்வா ஹரீஸ்வராகாம். ராமனுக்கு தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை கொண்ட என் ராஜன் சுக்ரீவன் 4 திசைகளிலேயும் சீதா பிராட்டியை தேடி வானரர்களை அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே தென் திசை நோக்கி வந்த ஒரு வானரம் நான். என்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் அங்கு மகேந்திர பர்வதத்தின் கீழே அமர்ந்து கொண்டு என்னுடைய வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள், ராமநாமம் ஜபித்தபடி. அத்தகைய வானரர்களில் நான் தான் மிகவும் சிறியவன் என்று தன்னை பற்றி மிகவும் எளிமையாக சொல்லிக் கொள்கின்றார். எப்பொழுதுமே வினயம் தேவை ஒரு தூதனுக்கு. எவ்வளவுதான் மேதாவியாக இருந்தாலும் எந்த அளவுக்கு வினயம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவன் மற்றவர்கள் பார்வையில் உயர்ந்து நிற்பான் என்ற தத்துவத்தை ஹனுமார் இருக்கின்ற வானரர்களிலே அடியேன் மிகவும் சிறியவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். அவத்யதாம் தபோபிர்யாம் பகவான் ஹனுமத பஷ்யதி ஆத்மானாச சரைதே வைர்ஹேதுஸ்தத்ர பயம் மகத் தத்ர பயம் மகானு. நீ பல வரம் பெற்றுவிட்டதாக மமதை கொள்ளாதே ராவணா. அசுரர்களாலும் தேவர்களாலும் உன்னை கொல்ல முடியாது என்று நீ வரம் பெற்றிருக்கின்றாய் என்ற விவரம் எனக்கு தெரியும். அப்படி நீ இருமாந்திருந்தால் உன்னை அழிக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன என்பதை உனக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றேன், கேட்டுக்கொள் என்று சொல்லி சுக்ரீவோ நஹி தேவோயம் நசூரோ நசராட்சசாக நதானவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந சபன்னகாக தஸ்மாத் பிராண பரித்ராணம் கதம் ராஜன் கரிஷ்யசி. என் ராஜா சுக்ரீவன் தேவன் அல்ல, என் ராஜா சுக்ரீவன் அசுரனும் அல்ல, அவன் அரக்கனும் அல்ல, அவன் தானவன் அல்ல, அவன் கந்தர்வனும் அல்ல, அவன் யக்ஷனும் அல்ல, நாகனும் அல்லன், அவன் ஒரு வானரன். ராமன் ஒரு மனிதன். ஆகவே இவர்களால் உனக்கு அழிவு ஏற்படும் என்பது சர்வ நிச்சயம் என்று சொல்லுகின்றான். இன்னும் ஏன் இவர்களால் அழிவுன்னு பின்னால சொல்ல போறான். முதல்ல கோடி போட்டு காமிக்கின்றான். அதாவது ஏற்கனவே நாம பார்த்தோம், சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக படிப்படியாக வழிவகுத்து கொண்டு அவளுடைய நம்பிக்கையை பெற்றதை பார்த்தோம் அல்லவா. அதே போன்றே ராவணனிடம் சொல்லுகின்ற பொழுது படிப்படியாக அவன் பயத்தை உயர்த்தி கொண்டே போகின்றான். அந்த பயம் உச்சாணிக்கலையில் போகும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை அதிகரிக்கின்றான். அப்பொழுது சொல்லுவான், ராமன் ஒரு மானுடன், ஆனாலும் ராமம் அக்லிஷ்டகாரினம் என்று சொல்லுவான். நீ பல காலம் தபம் செய்து அடையக்கூடிய ஒரு பேற்றை ராமன் சர்வ சாதாரணமாக தன் சங்கல்பத்தினாலேயே பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட மகான் என்னுடைய ராமபிரபு. ராமம் அக்லிஷ்டகாரினம். நீ உன்னை போல் அவன் தவம் செய்ய வேண்டியும் என்ற அவசியமே அவனுக்கு கிடையாது. சங்கல்ப மாத்திரத்தாலேயே நினைத்ததை சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் என் பிரபு. தத் பவான் திருஷ்ட தர்மார்த்தா சபக்ருத பரிகிரஹாக பரதாரான் மகாபிராஜ்ஞா நோபராத்தும் தொமர்ஹசி. நீ தர்மத்தினுடைய தத்துவம் அறிந்தவன், நீ தவம் செய்து பல வரங்களை பெற்றவன், நீ ஒரு பேரறிவாளன். ஆனாலும் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்த போதிலும் மாற்றான் மனைவியை அபகரித்து கொண்டு வந்து வைத்திருப்பது உங்களுடைய தர்மத்திற்கு உகந்தது அல்ல.
எப்படி ஒரு படிப்படியாக அவனுக்கு உபதேசம் பண்ணும்போது போலும் சொல்லுகின்றான், அவனை எடுத்து காட்டுவது போன்றும் சொல்லுகின்றான். நஹி தர்ம விருத்தேஷு பக்வா ஏஷு கர்மசு மூலகாதீஷு ஜஜ்ஜந்தே புத்திமந்தோ பவத்பிதாக. உங்களை போன்ற புத்திசாலிகள் தர்மத்திற்கு எதிரான காரியம் செய்ய மாட்டார்கள். பெரிய ஆபத்துக்கு அது வழிவகுத்துவிடும் என்பதை புத்திசாலிகள் உணர்ந்து உள்ளார்கள். சர்வநாசம் பண்ணக்கூடிய ஒரு செயலை நீ செய்து கொண்டிருக்கின்றாயே, இது நியாயமா என்று கேட்கின்றான் ஹனுமான். யாம் சீதேத்யபிஜானாசி ஏயம் திஷ்டதி தேவசே காலராத்திரி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினீம். நீ சீதா பிராட்டியை கவர்ந்து வந்தாய். அவளுடைய சர்வ மங்கள சொரூபத்தை, அவளுடைய சௌந்தரியத்தை பார்த்து அவளை அடைய வேண்டும் என்று காமம் கொண்டு அவளை கவர்ந்து வந்திருக்கின்றாயே. அவள் ஒரு சாதாரண மானுட பெண் என்றா நினைத்தாய்? அவள் காலராத்திரி போன்றவள். காலராத்திரின்னா அழிவுக்கு காரணமான அதிதேவதை. அவள் காலராத்திரி என்பதை நீ உணரக்கூடிய காலம் விரைவில் வரப்போகின்றது. நீங்கள் சிறை வைத்துள்ள பெண் சாதாரண மனுஷ பெண் என்று நினைத்து விடாது. தபாசேன சீதா விக்கிரக ரூபினா ஸ்வயம் கந்தாவசக்தேன க்ஷேமமாத்மனி சிந்ததாம். சீதா பிராட்டி ரூபத்தில் நீ காலபாசத்தை உன் தோளிலே சுமந்து கொண்டு இங்கு வைத்திருக்கின்றாய். அவள் காலராத்திரி சுரூபம், காலபாசத்தினுடைய விக்கிரகம் போன்றவள் அவள். ஆகவே சீதா பிராட்டியை விடுவித்து நீ உயிர் பிச்சை பெற்றுக்கொள் என்று மறைமுகமாக சொல்லுகின்றான் ராவணனுக்கு ஒரு உபதேசமாக ஹனுமான். சீதாயா தேஜசா தக்தாம் ராமகோப பிரபீடிதாம் தக்யமானாம் இமாம் பஸ்ய புரீம் ஷாட்ட பிரதோலிகாம். சீதா பிராட்டி தன் கற்பினுடைய வலிமையினாலும் ஸ்ரீராமனுடைய கோபாக்னியினாலும் இந்த இலங்காப்பட்டினம் முழுவதும் தாக்கப்பட்டு அழியப் போவது உறுதி. உன் லங்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் அந்த கற்பினுடைய கனலிலிருந்தும் அந்த ராமனுடைய கோபாக்னியிலிருந்து நீ தப்பி பிழைத்து கொள்ள வேண்டுமென்றால் சரணாகத வத்சலனான அந்த ஸ்ரீராம பிரபுவிடம் நீ சரணாகதம் பண்ணிவிடு என்று சொல்லுகின்றான். ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதாக சர்வான் லோகான் சம்ஹிருத்ய சபூதான் சச்சராச்சரான் யோ ராமம் பிரத்யுத்யேத விஷ்ணுதுல்ய பராக்கிரமம். நான் இங்கு ராமதூதனாக வந்திருக்கின்றேன் என்றால் நான் வானரமாக இருந்தாலும் என் பிரபு ராமனுடைய பிரபாவத்தை நான் சொல்லுவதை நீ கேட்டுக்கொள். சகல லோகங்களையும் தன்னுள்ளே அடக்கி மீண்டும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று பண்ணுகின்ற மும்மூர்த்திகளும் சேர்ந்த ஒரே ஸ்வரூபம் ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கு ஸ்ரீராமனாக பூமியிலே அவதரித்திருக்கின்றான். ஆகவே ராமனுடைய பராக்கிரமம் ஸ்ரீமன் நாராயணனுடைய பராக்கிரமத்திற்கு சமமானது. ராமனுடைய பராக்கிரமம் அந்த ருத்ரனுக்கு அவனுடைய பலத்திற்கு சமமானது. ராமனுடைய பராக்கிரமம் பிரம்மதேவனின் பராக்கிரமத்திற்கு சமமானது. ஆகவே ராமன் ஒரு சாதாரண மனிதன் என்று மட்டும் நினைத்து விடாதே. மூலமும் நடுவும் ஈரும் இல்லதுவோர் மும்மைத்து ஆய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்புமிட்டு அயோத்தி வந்தான். கம்பர் அப்படியே அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை வார்த்தைக்கு வார்த்தை தமிழ்படுத்தி கொடுக்கின்றார். எந்த பிரபுவுக்கு ஆரம்பமோ நடுவோ முடிவோ கிடையாதோ, மூலமும் நடுவும் ஈரும் இல்லாது, யாருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது நடுவும் கிடையாது என்ற சொரூபத்தை உடையவனோ, யார் எந்த பிரபு சிருஷ்டி பண்ணும் பொழுது பிரம்மாவாகவும் ரட்சிக்கும் பொழுது ஸ்ரீமன் நாராயணனாகவும் சம்ஹாரம் பண்ணுகின்ற பொழுது ருத்ரமூர்த்தியாகவும் இருக்கின்றானோ அந்த மூவரும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபம்தான் மானிட ரூபத்திலே வந்திருக்கின்ற ஸ்ரீராம பிரபு. அந்த பிரபு மானிடனாக வருகின்ற பொழுது பிரம்ம ரூபத்தின் கமண்டுலுவையும் விஷ்ணு ரூபத்தின் சார்ங்கம் என்ற தனுசையும் சக்கரத்தையும் ருத்ர ரூபத்தின் திரிசூலத்தையும் பினாகத்தையும் விட்டுவிட்டு
கோதண்டம் என்ற வில்லை கையிலேந்து அயோத்திமா நகரிலே வந்து பிறந்திருக்கின்றான். அந்த பிரம்மதேவனுடைய பிரம்மலோகத்தை விட்டு, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பார்க்கடலை விட்டு, ருத்ரமூர்த்தியினுடைய ஈஸ்வரனான ருத்ரமூர்த்தியினுடைய மகா கைலாயத்தை விட்டு அயோத்தி நகரிலே தசரத புத்திரனாக வந்து மானுடனாக இந்த மண்மிசை பிறந்திருக்கின்றான். ஆகவே அவன் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபம். மூன்று மூர்த்திகளுடைய அத்தனை பலமும் பராக்கிரமும் ராமன் என்ற ஒரு மனிதனிடம் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள். மூலமும் நடுவும் ஈரும். இப்போ இது சொன்னதுக்கு இந்த அப்படியே அர்த்தம் உங்களுக்கு விளங்கு. மற்ற சொன்னதெல்லாம் அந்த விளக்கம்தான். மூலமும் நடுவும் ஈரும் இல்லது ஓர் மும்மைத்து ஆய காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி சூலமும் திகிரி சங்கும் கரகமும் துறந்து தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி பொறுப்பும் விட்டு அயோத்தி வந்தான். கம்பருடைய பாடு. சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சாஹா யோ ராமம் பிரதியுத்வேத விஷ்ணுதுல்ய பராக்கிரமம். கம்பருடைய பாட்டுக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த ஸ்லோகம். சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சாஹா யோ ராமம் பிரதியுத்யேன விஷ்ணுதுல்ய பராக்கிரமாக. விஷ்ணுதுல்ய பராக்கிரமம் என்ற இந்த 4 சொல்லுகளுக்கு 3 சொல்லுக்கு பலவிதமாக வியாக்கியானம் பண்ணி இருக்கின்றார்கள் பெரியவர்கள். அனுபவித்து அனுபவித்து வியாக்கியானம் பண்ணி இருக்கின்றார்கள். அந்த அற்புதமான வியாக்கியானங்களிலே ஒன்று மட்டும் எடுத்துச் சொல்லுகின்றேன். பொதுவாக ராமாயணம் என்றால் பாலகாண்டம் படிப்போம், அடுத்தது அயோத்தியா காண்டம் படிப்போம், அடுத்து ஆரண்ய காண்டம் படிப்போம், அடுத்து கிஷ்கிந்தா காண்டம் படிப்போம், இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்ற சுந்தரகாண்டம் படிப்போம், யுத்த காண்டமும் படிப்போம். அதற்கு பிறகு வருகின்ற உத்தரகாண்டத்தை பொதுவாக யாரும் அதிகமாக பிரேரணை பண்ணுவது கிடையாது. உத்தரகாண்டத்தை சபையிலே இது போன்ற ஒரு உபன்யாசமாக பெரியவர்கள் அதிகமாக சொன்னது கிடையாது. ஏனென்றால் உத்தரகாண்டத்திலே எல்லாம் சமாப்தியாகின்ற காரணத்தினால் மனக்லேசம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் உத்தரகாண்டத்தை அதிகமாக உபன்யாச ரூபத்திலே சொல்ல மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள் என்ற அடியன் சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட உத்தரகாண்டத்திலிருந்து ஒரு நிகழ்வை எடுத்து இங்கு அதி அற்புதமாக விஷ்ணு துல்லிய பராக்கிரமம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றார்கள் பெரியோர்கள். வாமனனாய் வந்து திருவிக்கிரமனாய் உயர்ந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பராக்கிரமத்தை நாம் எல்லோருக்கும் தெரியும். பலவிதமாக ஆழ்வார்கள் அனுபவித்த ஒரு அவதாரம் என்றால் திருவிக்கிரம அவதாரம். அந்த திருவிக்கிரம அவதாரத்திலே வாமனனாக வந்து தன் சிறிய கால்களினால் 3 அடி மண் யாசித்து இந்த லோகத்தை ஓரடியாலும் விண்ணுலகை ஓரடியாலும் 3வது அடியை மகாபலியினுடைய சிறைசிலே வைத்து அவனை அழுத்தி பாதாளத்திலே மூடி போன்று சிறை வைத்தான் அல்லவா நாராயணன். அந்த கதை யுத்தகாண்டத்திலே வருகின்றது. இது பொதுவான எல்லோருக்கும் தெரிந்த திருவிக்கிரம அவதாரமாக இருந்தாலும் உத்தரகாண்டத்திலே இது விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே என்ன சொல்லியிருக்கான்னா, ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்திலே ஏறி அவன்தான் 3 லோகங்களையும் வென்று தான் பராக்கிரமசாலி என்று எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றான் அல்லவா. அவன் தன்னுடைய புஷ்பக விமானத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அசுன் நரகம் என்று சொல்லப்படுகின்ற பாதாளத்தை பார்க்கின்றான். அந்த பாதாள லோகத்திலே சென்று பார்ப்போம் என்று போன பொழுது அங்குதான் மகாபலி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனால் அழுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றான், அதாவது சிறை வைக்கப்பட்டிருக்கின்றான். அங்கு அதை பார்த்தவுடனே இவ்வளவு மகாபலசாலியாக இருக்கின்ற இவனை வம்புக்கு இழுக்கலாம் என்ற ஒரு கிராதக எண்ணம் தோன்றுகின்றது ராவணனுக்கு. அவனிடம் போய், நான் என்னுடன் மல்லுக்கு வா, என்னிடம் நீ தோற்றுவிட்டால் உன்னை நான் காப்பாற்றி அழைத்துச் செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். மகாபலி சிரித்தாராம். என்னை நீ ஜெயிக்கப் போகின்றாயா? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார் என்று சொல்லுகின்றேன். அதை கேட்ட பிறகு உன்னால் என்னை மீட்டுச் செல்ல முடியுமா என்பது பற்றி நீ யோசிக்கலாம் என்று சொல்லி
இந்த மாளிகையின் வாசலிலே பார்த்தாயா, ஒரு பெரிய வளையம் தொங்கிக் கொண்டிருக்கும், ஒரு குண்டலம். காதிலே போட்டுக்கின்ற, இப்ப எல்லாரும் வளையம் வளையமா போட்டுக்கிறாள், அது மாதிரி ஒரு குண்டலம் இருக்கும். போய் அந்த குண்டலத்தை சற்று எடுத்து வாயேன், நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொன்னானா. ராவணன் சென்று அந்த குண்டலத்தை அசைக்கின்றான். அவனால் கையால் கூட அதை அசைக்க கூட முடியவில்லை, கை வலி எடுத்து போயிட்டது. தன்னுடைய 20 கைகளையும் பிடித்து அசைத்து இழுக்கின்றான். வாயிலும் மூக்கிலும் குருதிதான் கொட்டியதே ஒழிய அந்த குண்டலத்தை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவமானப்பட்டு நிற்கின்றான். இப்பொழுது புரிந்ததா, இந்த குண்டலம் யாருடையது தெரியுமா? என்னுடைய தந்தையார். அந்த தந்தையினுடைய பெயர் விரோஜனன். விரோஜனுடைய தந்தையினுடைய பெயர் பிரகலாதன். பிரகலாதனுடைய தந்தையினுடைய பெயர் இரண்யகசுபு. அந்த இரண்யகசுபு காதிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு குண்டலம் இது. அந்த இரண்யகசுபு என்னுடைய தாத்தாவனுடைய ஞாபகமாக, கொள்ளு தாத்தா ஞாபகமாக எங்கள் அரண்மனை வாசலிலே நாங்கள் இங்கு வைத்திருக்கின்றோம். அந்த இரண்யகசுபு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்திருந்தால் இந்த குண்டலத்தை அவன் காதிலே போட்டிருந்திருப்பான். நாம 1 கிராம் போட்டிருந்தாலே காது பெருசா தொல்லை விழுந்து கீழே தொங்கி போயிட்டு சுவாமிக்கு தொங்கி. ஆனால் 20 கைகளையும் கொண்ட ராவணனால் அசைத்து கூட பார்க்க முடியாத அந்த குண்டலத்தை இரண்யகசுபு தன் காதிலே மாட்டியிருந்தான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான என்னுடைய பாட்டனார் இரண்யகசுபை தன் நகங்களால் கீறி எடுத்து விட்டான் ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்து. அப்படிப்பட்ட நாராயணன் தான் என்னை இங்கு அழைத்து வைத்திருக்கின்றான். இப்பொழுது சொல், உன்னால் என்னை காப்பாற்றி அழைத்து செல்ல முடியுமா என்று சொல்லி இந்த விருத்தாந்தத்தை எடுத்துக்காட்டி பெரியவர்கள் அழகாக விஷ்ணு துல்லிய பராக்கிரமம், விஷ்ணுனுடைய பராக்கிரமம் என்பதற்கு ஒரு விளக்கமாகும். பல வியாக்கியானங்கள் இருக்கின்றன. இந்த கதையை நான் இந்த சத்சங்கத்திலே விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். உத்தரகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கதை இப்படி. அந்த கதையை சொல்லி ராமதாசஸ்ய தூதஸ்ய வானரஸ்ய விசேஷதாஹ சர்வான் லோகான் சுசம்ஹ்ருத்ய சபூதான் சசராச்சரான் யோ ராமம் பிரதியுத்யேன விஷ்ணுதுல்ய பராக்கிரமம். அத்தகைய விஷ்ணுவின் சொரூபமாக வந்திருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் ராமனாக அயோத்தியிலே அவதரித்திருக்கின்றான். அவனுடைய தூதனாக நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றேன். இப்பொழுது தெரிகின்றதா ராமனுடைய பராக்கிரமம் என்று கேட்கின்றான். யாரு? ஹனுமான் ராவணனிடம். உடனே இன்னும் ஒரு விருத்தாந்தம் சொல்லுகின்றான். ஜனஸ்தானத்திலே உன்னுடைய அரக்கர்களை மாய்த்தானே, ஞாபகம் இருக்கின்றதா? அந்த திருப்புகழ்ல அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார், ராமனுடைய கோதண்டத்தினுடைய டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னா எத்தனை தலைகள் உருண்டு ஓடினேன்ட்டு கணக்கு சொல்லுவார் அழகா. கபந்தம் அத்தனை தலையில்லாத முண்டங்கள் ஆடினன்ட்டு அது வேற ஒரு விருத்தாந்தம். எதுக்கு ஞாபகப்படுத்துற? அப்படிப்பட்ட வில்லாரி 16,000 அரக்கர்களை சன மாத்திரத்திலே ஜனஸ்தானத்திலே தனி ஒருவனாக நின்று போரிட்டு மாய்த்தான் அல்லவா? நம்ம டெய்லி இங்க மந்திர புஷ்பம் சொல்றோம் இல்லையா? அப்போ ராமனுடைய அந்த பேராற்றலை ஒரு மந்திரமாக சொல்லுவோம், கேட்டு பாருங்க. டெய்லி சொல்லுவாங்க கோவில்ல. அப்படி அந்த ஜனஸ்தானத்திலே இருந்த அரக்கர்களை ராமன் அழித்த பொழுது ஒருத்தன் மட்டும் தப்பி போயிட்டான். எப்படி போனான்? பொம்நாட்டி வேஷம் போட்டுட்டு போயிட்டான். வெண்ணை அடிக்க மாட்டான் ராமன்ட்டு பொம்நாட்டி வேஷம் போட்டு தப்பி போனான் அல்லவா? அவன் யார் சொல்லுங்க? அகம்பனன். அகம்பனன் என்பவன் அங்கிருந்து தப்பி ஓடி ராவணனிடம் போய், இங்கு ஜனஸ்தானத்திலே நம்முடைய அரக்கர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய வில்லாற்றில் அழித்து விட்டான் ராமன் என்று ராமனுடைய பெருமையை சொல்லி, அவன் எப்படிப்பட்ட சிறந்த வீரன் என்பதை உனக்கு சொன்னானே, அதை நினைவுபடுத்திக்கொள். அந்த ராமபிரானுடைய தூதனாக நான் வந்திருக்கின்றேன். ஜனஸ்தானாவதம் புக்த்வா வாலிவதம் ததா ராம சுக்ரீவ சக்யம் ச புஜ்யஸ்ஸ மகிமா ததது.
என்று அந்த ஜனஸ்தானத்திலே நடந்த நிகழ்ச்சியை இங்கு ஞாபகப்படுத்துகின்றான். இப்படி ஓரளவுக்கு மரியாதையா பேசிட்டு வந்துட்டு இருந்த ஹனுமானை அவன் இவன் என்று ஒருமையிலே சொன்னாலும் ஒரு பணிவோடு சொல்லிக் கொண்டு வந்தான். அப்பொழுது ராவணன் இவன் சொல்லுவதை எல்லாம் கேட்டு இலக்காரமாக சிரித்தானாம். ஏதோ கதை சொல்லுகின்றது வானரம் என்று. அதை பார்த்த ஹனுமாருக்கு மிகவும் கோபம் வந்து கோபாக்னியை கக்குவது போன்று அடுத்த ஸ்லோகங்களிலே கோபமாக ராவணனை பார்த்து ராமனுடைய பிரதாபங்களை சொல்ல ஆரம்பித்தார் என்கின்றார் வால்மீகி. தவத்தால் அனைவரையும் வசப்படுத்தி விட்டோம் என்று நினைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய பராக்கிரமத்தினால் நீ இந்திரனை வேணால் வென்றிருக்கலாம். உன்னுடைய பக்தியினால் நீ சிவபெருமானை வசப்படுத்தி விட்டோம் என்று மமதை கொள்ளாதே. ராம துரோகியான உனக்கு அபயம் கொடுக்க எந்த தேவராலும் முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றான் பாருங்க. ராம துரோகி என்று சொல்லுகின்றான். ஏன்? கபடமாக வேஷம் அணிந்து கொண்டு வந்து, அதுவும் சந்நியாசி விட்டு மாயமான் பெண்ணை ஓடச் செய்து, பிறகு சீதா பிராட்டியை கறந்து வந்தவன் அல்லவா? இதுக்கு சொல்வா பிச்சை பிச்சைன்றதுக்கு என்ன விளக்கம்ன்றது அது சொன்னோம்னா அதுவே 1 மணி நேரத்துக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு போகலாம். அன்னைக்கு பிச்சை போட வந்த உனக்கு என் ராமன் என்று உனக்கு பிச்சை கொடுப்பான் போர்க்களத்தில், அந்த யுத்தகாண்டத்தில் சொல்லும்போது அதை சொல்லணும். இன்று போய் நாளைவான்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு வியாக்கியானம் பிட்சைக்கும் பிச்சைக்கும் என்ன வித்தியாசம்ட்டு அழகாக சொல்லுவாங்க. அதற்கு சந்தர்ப்பம் இப்போ கிடையாது. நாம் இப்போ சொல்லிட்டு இருக்குது சுந்தரகாண்டம், அதனால் அதை நான் இப்போ சொல்லலை. இப்படி தவத்தினால் நாம் பிரம்மனை வசப்படுத்தி விட்டோம், பராக்கிரமத்தினால் இந்திரனை வசப்படுத்தி விட்டோம், பக்தியினால் ஈஸ்வரனை நம் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றோம் என்று எண்ணாதே. ராம துரோகியான உனக்கு அபயம் கொடுக்க இவர்கள் யாராலும் முடியாது. தேவாசுர நர இந்திரேஷு வித்யாதரேஷு சர்வேஷு கந்தர்வேஷு ரகேஷு ச சித்தேஷு கிந்தரேந்திரேஷு பதத்ரிஷேஷு ச சர்வதாஹ சர்வபூதேஷு சர்வத்ர சர்வகாலேஷு நாஸ்தி சாஹ யோ ராமம் பிரதியுத்யேத விஷ்ணுதுல்ய பராக்கிரமாம். ராமனை எதிர்த்து போரிடக்கூடியவர்கள் தேவர்களிலும் யாரும் கிடையாது, அசுரர்களிலும் யாரும் கிடையாது, மன்னவர்களில் யாரும் கிடையாது, அரக்கர்களில் யாரும் கிடையாது, யக்ஷர்களில் யாரும் கிடையாது, ராட்சசர்களில் யாரும் கிடையாது, வித்யாதரர்களில் யாரும் கிடையாது, கந்தர்வர்களில் யாரும் கிடையாது, நாகர்களில் யாரும் கிடையாது, சித்தர்களில் யாரும் கிடையாது, பூதங்களில் யாரும் கிடையாது, பறவைகளில் யாரும் கிடையாது, விலங்குகளில் யாரும் கிடையாது என்று அடுக்கிக் கொண்டே போனான் அனுமான். ஏன் இதெல்லாம் சொல்றான்னா, இவர்கள் மூலம் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று பிரம்மதேவனிடம் ராவணன் வரம் பெற்றிருக்கின்றான். ஆகவே நீ பெற்ற வரம் இந்த ஆட்கள் மூலம் உனக்கு மரணம் வரக்கூடாது என்றுதானே. ஆனால் நீ மறந்து போன 2 பேர் இருக்கின்றார்களே, ஒன்று வானர குலம், ஒன்று மனித குலம். ராமன் மனித குலத்தைச் சேர்ந்தவன், என் ராஜா சுக்ரீவன் ராவண குலத்தைச் சேர்ந்தவன், நானும் ஒரு வானர குலத்தைச் சேர்ந்தவன், நானும் ஒரு வானரம். ஆகவே என் சுக்ரீவ ராஜாவா வானர ராஜாவும் ராமனும் சேர்ந்து வந்து இங்கு உன்னுடைய அழிவுக்கு காரணமாக இருந்து உன்னுக்கு காலனாக வருவார்கள். இலங்கை நாசமடைவது சர்வ நிச்சயம் என்று எடுத்துச் சொல்லுகின்றார் அனுவார். பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனேவா ருத்ராத்ரிநேத்ரா ஸ்திரிபுராந்த கோவா இந்திரோ மகேந்திரா சுரநாய கோவா திராதும் ந சக்தா யுதி ராமவந்தியம். இந்திரனாலும் முடியாது, சதுர்முகனாகிய பிரம்மாவாலும் முடியாது, ருத்ரனாலும் முடியாது, திரிபுரம் வெறித்த சிவனாலும் முடியாது, இப்படி எந்த தேவனாலும் முடியாது உன்னை காப்பாற்றுவதற்கு. என்னுடைய ராமபிரபு மனிதனாகவும் என்னுடைய ராஜா வானர ராஜனாகவும் இங்கு இந்த இலங்கையிலே வந்து உன்னுடைய முடிவுக்கு காரணமாக போகின்றார்கள். ஆகவே மனதை மாற்றிக்கொள் என்று மிரட்டுகின்றான் அனுமன். தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா வானரஸ்ய மகாத்மனாஹ அஞ்சாபயத்யஸ்ய வதம் ராவண குரோதமூர்ச்சிதாஹ. இப்படி மிரட்டுகின்ற தொனியிலே ஹனுமான் சொன்னதை கேட்டவுடனே கோபத்தின் தலைக்கேறி போய்விடுகின்றது ராவணனுக்கு. இந்த வானரத்தை உடனே கொன்று போடுங்கள். இந்த இலங்கையை துவம்சம் பண்ணியது,
என் மந்திரிக்குமாரர்களை அழித்தது, அக்ஷகுமாரனை அழித்தது, என் கிங்கரர்களை அழித்தது, என்னுடைய சோலைகளையும் மனங்களையும் மாளிகைகளையும் அழித்தது. இனிமேல் இதற்கு உயிர் பிச்சை கிடையாது, இவனை கொன்று போடுங்கள் என்று கர்ஜிக்கின்றான் ராவணன். உடனே தர்மாத்மாவான விபீஷணன் குறுக்கே வந்து, அதாவது இடைமறித்து, ராஜனே, நீங்கள் சொல்வது சரி கிடையாது. தூதனை கொல்வது என்பது ராஜ தர்மம் கிடையாது. அதுவும் ஒரு குரங்கு விலங்கை கொல்லுவது ராஜ தர்மம் கிடையாது. தூதனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கசையடி கொடுங்கள், அல்லது அவனை சிறையில் வையுங்கள், அல்லது அவனுக்கு வேறு எந்த விதமாக உடல் ரீதியாக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமோ அது கொடுங்கள். ஆனால் தூதன் என்று வந்தவனுடைய உயிரை எடுப்பது ராஜ தர்மம் கிடையாது. ஆகவே நீ இவனுக்கு உயிரை எடுங்கள் என்ற ஒரு தண்டனையை கொடுக்கக்கூடாது என்று மறித்து சொல்கின்றான் விபீஷணன். ஆகவே வேறு என்ன செய்யலாம் என்று ஆக்ரோஷமாக கேட்க, இதோ வந்திருக்கின்ற தூதன் ஒரு குரங்கு, வானரம். வானரங்களுக்கு தன்னுடைய வாளின் மீதுதான் அதிக ஆசை. மண்டோதரியை பார்த்து சுசும்ப புச்சம் என்று வாளிலே முத்தம் பட்டு கொண்டதுன்னு ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்திருக்கோம் இல்லையா? வாளின் மீது அவ்வளவு ஆசை குரங்குகளுக்கு. ஒருவருக்கு எதன் மீது அதிக ஆசையும் பற்றும் இருக்கின்றதோ அதை அழித்து விட்டாலேயே அவர்களுடைய கர்வம் அடங்கிவிடும். அதுவே இந்த வானரத்துக்கு கொடுக்கக்கூடிய சரியான தண்டனையாகும் என்று சொல்லுகின்றான் விபீஷணன். உடனே அப்படியே ஆகட்டும் என்று ராவணன் சொல்ல, அங்கிருந்த கிங்கரர்கள் அரக்கர்கள் எல்லாம் மூட்டை மூட்டையாக துணியை கொண்டு வந்து இந்த வானரத்தின் வாளிலே சுற்றுகின்றார்கள். இவர்கள் சுற்ற துணிதான் போயிற்றே என்று வாளில் சுற்றி முடியவில்லை. வாள் நீண்டு கொண்டே போச்சான். அதுதான் அனுமார் வாள் போல கதை சொல்லாதுன்னு சொல்லுவான். நான் சொல்லிட்டு இருக்கணும் மாதிரி அப்படியே நீண்டு கொண்டே போச்சான். வாளால் கட்டி கைதான் வலிச்சதே ஒழி அந்த அரக்கர்களுக்கு வாளில் கட்டி முடிக்க முடியவில்லை. சரி, ஒரு கட்டத்திலே ஹனுமாருக்கே ஒரு மனசு சரி போறோம், இவர்களை இதுக்கு மேலே சோதிக்க வேண்டாம் என்று தன் வாளை நீட்டித்துக் கொள்ளுவதை நிறுத்துகின்றார். ஏன்னா இவர் எந்த ரூபமானாலும் எடுக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான வரம் பெற்றவர். விஸ்வரூபமாக சீதா பிராட்டிக்கே தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினவர். ஆகையினால் வாள் நீண்டு போவதை சற்று நிறுத்தி அவர்கள் கட்டிவிட்டார்கள். அதிலே தீ வைத்து விடுகின்றார்கள். தீ வைத்ததோடு நிற்காமல், நாற்சந்தியிலும் இந்த வானரத்தை இழுத்துச் செல்லுங்கள், நம் அரக்கர்கள் எல்லோரும் பார்க்கட்டும். எந்த வானரம் இந்த பட்டினத்தின் அழகான மாட மாளிகைகளையும் சோலைகளையும் அழித்ததோ அந்த வானரத்தை அந்த பகுதி வழியாக அழைத்துச் செல்லுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும், ரசிக்கட்டும் என்று ராஜா சொல்ல, அதன்படியே இந்த கிங்கரர்கள், அதாவது அரக்கர்கள், இந்த வானரத்தை நாற்சந்தி வீதிகளிலே இழுத்துச் செல்லுகின்றார்கள். அனுமான் மிகவும் சந்தோஷத்தோடு அவர்கள் கூட போகின்றார். வாளிலே நெருப்பு. இந்த செய்தியை சில அரக்கியர்கள் சென்று சீதா பிராட்டியிடம் சொல்லுகின்றார். சீதா பிராட்டிக்கு ரொம்ப போகின்றது. ஒரு வானரத்தினுடைய வாளிலே தீ வைத்து இது போன்ற அயோக்கியத்தனம் பண்ணுகின்றார்களே, அக்கிரமம் பண்ணுகின்றார்களே, இந்த வானரம் சாதாரணமான வானரமா? என் உயிரை காத்தது அல்லவா? தக்க சமயத்திலே என் உயிரை காப்பாற்றி ராமநாமம் சொல்லி ராமாயணம் முழுவதும் என்னிடம் சொல்லி என்னுடைய நம்பிக்கையை பெற்று என்னுடைய நாதன் ஸ்ரீ ராமபிரபுவனுடைய கனகாயை என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து ராமன் சொல்லிய சில பிரத்யேக நிகழ்வுகளையும் என்னிடம் சொல்லி என்னுடைய நம்பிக்கையை பெற்று, பிறகு நான் அதனிடம் சில அந்தரங்க செய்திகளை சொல்ல அதையும் அவன் மனதிலே வாங்கி கொண்டு நான் கொடுத்த அந்த சூடாமணியையும் ராமபிரபுவிடம் கொண்டு சேர்ப்பதாக சொன்ன பொழுது, வழியிலே உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் இருக்கட்டும் என்று நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினேனே, அப்படிப்பட்ட ஆஞ்சநேயனுக்கு ஒரு துன்பம் வந்துவிட்டதா? அவனுடைய வாளிலே நெருப்பை வைத்து எரிக்கின்றார்களா என்று ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஒரு தாய் எப்படி துடிப்பாளோ அது போன்று துடிக்கின்றாள் சீதா பிராட்டி. அதுதான் சீதா பிராட்டியினுடைய கருணை. தாயை போன்ற கருணை உடையவள் லோகமாதா. உடனே என்ன பண்றால், நான் என் பர்தாவிற்கு மனப்பூர்வமாக பணிவிடை செய்த ஒரு தர்மபத்தினியாக இருந்தேன் என்பது உண்மையானால், நான் தவம் நோற்று இத்தனை காலம் இந்த அசோக வனத்திலே என் பிரபு ராமனையே நினைத்து கொண்டு தவதாரிணியாக இங்கு இருந்தது உண்மை என்றால்,
என் பிரபு ராமனுக்கு என் மீது இருக்கும் அன்பு உண்மையானது என்றால், என் பிரபு ராமன் என்னை வந்து இங்கிருந்து அழைத்துச் செல்வான் என்பது நிச்சயமாக நடக்கும் என்றால், என் பதிவிரதா தர்மம் உண்மையானது என்றால், என் கற்பு திண்மையானது என்றால், அக்னி பகவானே, இந்த ஹனுமானுக்கு இந்த ராவணன் அவன் வாளில் வைத்த தீ குளுமையாக போகட்டும், அவனுக்கு அந்த தீ சுடக்கூடாது என்று அக்னி பகவானை பிரார்த்திக்கின்றாள் சீதா பிராட்டி. யத்யஸ்தி பதி சுஸ்ரூஷா யத்யஸ்தி சரிதம் தபாஹா யதி வாஸ்த்யேக பத்னித்வம் சீதோ பவ ஹனுமதாக. சீதோ பவ ஹனுமதாகனா ஹனுமனுக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டும். சீதளம் என்றால் குளிர்ச்சி அல்லவா? குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றாள். அதுவும் தன்னுடைய கற்பு நெறியின் மீது சத்தியமிட்டு ஆணையிட்டு சொல்லுகின்றார், அக்னி தேவனே, நீ இவனை சுடக்கூடாது என்று. இப்போ இந்த இடத்துல எப்படி நெருப்பு சுடாமல் இருக்க முடியும்? இங்கு வார்த்தை பிரயோகத்தை பார்க்க வேண்டும். சீதோபவ ஹனுமதாக என்று சொல்லுகின்றார் வால்மீகி. அதாவது சீதா பிராட்டியினுடைய வார்த்தையாக, அனுமனுக்கு மட்டும் அவன் வாளில் நெருப்பு சுடாமல் இருக்கட்டும். நெருப்பு என்பது சுடுகின்ற இயல்பு. இப்போ உடனே எல்லாரும் கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க? பகவான் இட்ட கட்டளையை தான் அத்தனை தேவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பீஷாஸ்மாத் பாதப் பவதே பீஷோதேதி சூராஸ்மாதக்னிச்சேந்திரஸ்சா மிருத்யுர்யுவதாவதி பஞ்சமயதே என்று பஞ்சபூதங்களும் எம்பெருமானுடைய கட்டளைக்கு ஆட்பட்டு அவன் என்ன காரியம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற நியமப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உபனிஷத் சொல்லுகின்றது. வேதம் சொன்ன வார்த்தையை மீறி அக்னிதேவன் இவன் வாளில் நெருப்பால் சுடாமல் இருக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொரு தேவதையும் ஸ்ரீமன் நாராயணன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுகின்றார்கள். குறித்த காலத்திலே சூரியன் உதயமாக வேண்டும், குறித்த காலத்திலே சூரியன் அஸ்தமனமாக வேண்டும். அதுபோன்று சந்திரன் தோன்ற வேண்டும், சந்திரன் அஸ்தமனமாக வேண்டும். வாயு பகவான் காற்று வீச வேண்டும், அக்னி பகவான் சுட வேண்டும் என்பதெல்லாம் நியதிகள். இந்த நியதியை மாற்றுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கின்றது? அப்படி மாற்றினால் அவர்கள் தேவ கட்டளையை மீறியதாக ஆகிவிடாதா? எம்பெருமானுடைய கட்டளையை மீறியதாக, எம்பெருமானுடைய கட்டளைப்படிதான் நடக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது, அந்த வேத சாசனத்தை மீறியதாக ஆகிவிடாதா என்று கேட்டால், சீதா பிராட்டி வேண்டியது அனுமனின் வாளில் இட்ட தீ அந்த வாளுக்கு மட்டும் சீதளமாக இருக்க வேண்டும், மற்ற இடத்தில் அது சுடட்டும். ஆகவேதான் அனுமன் வாளில் வைத்த தீ அனுமனை ஒன்றும் செய்யவில்லை. நாச்சந்தியிலே இழுத்துச் சென்றார்கள் அல்லவா? எல்லா இடத்திலும் அவன் தீயை வைத்துக்கொண்டே மாளிகையாக தாவி லங்காப்பட்டினமே தீப்பற்றி எரிகின்றது. ஏனென்றால் அந்த தீயை சீதா பிராட்டி எரிய வேண்டாம் என்று பிரார்த்திக்கவில்லை. ஆனால் அனுமன் வாளுக்கு மட்டும் சீதளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி நெருப்பு சீதளமாக மாறும்? இதுக்கு இப்போ மாடர்ன் சயின்ஸில் சொல்லுங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினிஷன் ஆஃப் கோல்டு என்ன? ஹீட்னா சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு, இத்தனை செல்சியஸ் அல்லது இத்தனை ஃபாரன்ஹீட்டில் இத்தனை டிகிரி இருக்குன்னு சொல்றாங்க. குளிர்ச்சிக்கு சப்சைட் ஆகுது, ஜீரோக்கும் கீழே போகிறது, அப்போ மைனஸில் போயிட்டு இருக்கேன். அப்போ எப்படி? அதுக்குன்னு தனியாக டெஃபினிஷன் இருக்கும்? கிடையாது. குளிர்ச்சியையும் வெப்பத்தின் பேராமீட்டர் வழியாகத்தான் அளக்க முடியும். -10 டிகிரி செல்சியஸ், -20 டிகிரி செல்சியஸ். இதுக்கு என்ன, வெப்பத்துக்கு என்ன பேராமீட்டர் கொடுத்தாலோ அதே பேராமீட்டரில் தான் குளிர்ச்சியையும் அளக்க முடியும். குளிர்ச்சிக்கு என்று தனியான ஒரு வியாக்கியானம் கிடையாது. வெப்பத்தின் அளவு குறைய குறைய குளிர் வரும் என்பது தத்துவம். இந்த தத்துவத்தை இங்கு சுவாமி சீதா பிராட்டினுடைய வாக்காக, குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன? வெப்பத்தின் அளவு குறைந்து போய்விட வேண்டும். இதுதான் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்றது. இப்போ யாரும் இவா புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சு சொல்லலை. நம்ம புராணத்தில் சொன்னதை ஒரு விளக்கமாக இப்போ சொல்லிக் கொண்டிருக்காள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்போ நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க,
இந்த கேள்வியை ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் கேட்கின்றார் ஆரம்ப பள்ளி பாடத்தில். அப்பொழுது எல்லா மாணவர்களும் விதவிதமாக விளக்கங்கள் சொல்ல, ஒரே ஒரு மாணவன் மட்டும் வெப்பத்தின் அளவு குறைந்தால் அதன் பெயர் குளிர்ச்சி என்று சொன்னான். அந்த மாணவன்தான் அப்துல் கலாம். அப்படிப்பட்ட மேதாவி அப்துல் கலாம் அப்படி சொன்னார், கரெக்டாக சொன்னார். அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா இது மாதிரி படித்ததுனால. அவருக்கு மதம் என்பது ஒரு தடையாகவே இல்லை. இத்திகாச புராணங்களை படித்ததனால்தான் அவருக்கு அந்த பதில். அவருக்கு போதித்த ஆசிரியர் அதை சொல்லிக் கொடுத்ததனால்தான் அது போன்ற ஒரு அறிவாற்றலுடன் அவர் இருந்தார் போலும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வாளில் வைத்த தீ அனுமனுக்கு மட்டும் குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று சீதா பிராட்டி வேண்டியதால் மற்ற எல்லா இடங்களிலும் வெப்பத்தினுடைய தன்மையை காட்டி எங்கும் பற்றி எரிகின்றது. ஆனால் இவன் வாள் மட்டும் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அந்த கற்பினுடைய திண்மையினால் அவளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அக்னி தேவன் வெப்பத்தின் அளவை குறைத்து கொண்டான். இதுதான் உண்மை. சுந்தரகாண்டத்திலே காணப்படுகின்ற பல நவரத்னங்களில் இந்த ஒரு ஸ்லோகம் ராகுவுக்கு பிரீத்தியான கோமேதகம் என்று போற்றப்படும். ஏன் கோமேதகம் என்று போற்ற வேண்டும்? அதுக்கு காரண காரியங்களை சொல்லுகின்றேன். தானே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வியாகுலப்படி ஹனுமான் ராவணனிடம் அழைத்து செல்லப்பட, அதாவது ஹனுமான் பிரம்மாஸ்திரத்திற்கு அவரே கட்டுப்பட்டது போல் நடித்ததனால் அவனை இழுத்துச் சென்றார்கள். இல்லாவிட்டால் அவரை அழைத்து போகவே முடியாது. அவர் ராவணனை பார்க்க வேண்டும் என்று நினைத்ததனால் கட்டுப்பட்டு அங்கு போய் பார்க்கின்றார். ஹனுமான் ராவனுக்கு சொன்ன எந்த நல்லுபதேசங்களையும் ராவணன் ஏற்காமல் அவர் வாளிலே தீயிட்டு அவரை நாச்சந்தைகளிலே இழுத்து போகச் சொன்ன பொழுது ஹனுமான் லங்காப்பட்டணத்தையே தகனம் பண்ணும் அளவுக்கு எரியூட்டி செல்லுகின்றால் அவருக்கு வாளிலே எந்த விதமான நெருப்பு காயமோ அல்லது நெருப்பின் தாக்கமோ ஏற்படவில்லை. அது சீதா பிராட்டி வேண்டிக் கொண்டதனால், அந்த காருண்யத்தினால் அக்னி பகவான் ஹனுமானுக்கு கொடுத்த பரிசாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஜோசியத்தில் தீ, அதனுடைய விளைவுகள் இதெல்லாம் ராகு கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது என்று சொல்லுவார்கள். ஜோசியர் யாராவது இருந்தால் அவளுக்கெல்லாம் தெரியும். யாராவது ஜோசியர் இருக்காளா? தீ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அதிபதி ராகு. இந்த இடத்துல என்ன நடக்கிறது? வாளில் தீ வச்சிருக்கா, வாளில் தீ குளிர்ச்சியாக இருக்கு, மற்ற இடத்துல எரிய வைக்கின்றது என்ற பிரத்யேக நிகழ்ச்சியை சொல்லுவதனால் இந்த ஸ்லோகத்தை ராகு பகவானுக்கு பிரீத்தியான கோமேதகம் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இப்போ எத்தனாவது சொல்லியிருக்கோம்? 8 சொல்லியாச்சு. இன்னும் ஒன்று தான் சொல்லணும் பாக்கி. அதுவும் இன்னைக்கே சொல்லிடுறேன். அடுத்து இன்னும் 2 ஸ்லோகம் தள்ளி அந்த இது வந்துடும். தாயே அணைய கருணையான் துணை அணைய வல்லரக்கல் நலிய கண்டான் அனல் காயோ நீயே உலகுக்குரு சான்று நிற்கே தெரியும் கற்பினால் தூயேன் என்னிற் தொழுகின்றேன் எரியே அவனை சுடாதே என்றால் அவனை சுடலென்றால் என்று சொல்லுகின்றார். எரியே அக்னி பகவானே, என்னுடைய கற்பின் திண்மை உண்மையானதாக இருந்தால் தூயேன் நான் தொழுகின்றேன், அனுமனை சுடாதே என்று எரியிடம் பிரார்த்திக்கின்றார் என்று சொல்லுகின்றார் கமன். எரின்னா அக்னி பகவான். இப்படி சீதா பிராட்டி இந்த பிரார்த்தனைக்கு இங்கு நாம் ஒரு ஒப்பீடு சொல்ல வேண்டும். ராமனுக்கும் சீதைக்கும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. ராமன் எப்படி எடுத்துக்கொண்டான்? சீதா ஜடாயுவும் இப்பொழுது இறந்து விட்டான். ஈத்ருசீயம் மம லக்ஷ்மி நிர்தஹே தபிபாவகம். இப்படி என் நிமித்தமாக யாரெல்லாம் என் கூட இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்தது கஷ்டம். அந்த கஷ்டங்கள் எவ்வளவு என்றால் என் துரதிர்ஷ்டம் அது அக்னியை விட கொடுமையானது என்று சொல்லுகின்றான் ராமன். அக்னியை விட கொடுமையானது என்னுடைய கஷ்டம் என்று அக்னிக்கு சமமாக, அதாவது நெருப்பிற்கு சமமாக தன்னுடைய கஷ்டங்களை ராமபிரான் லக்ஷ்மணனிடம் சொல்லுவதாக ஆரண்ய காண்டத்திலே வரும் இந்த ஸ்லோகமும் இதற்கு அடுத்த ஸ்லோகங்களிலும். இப்பொழுது இதே போன்ற ஒரு சம்பவம் சுந்தரகாண்டத்திலே நடக்கின்றது. சுந்தரகாண்டத்திலே என்ன நடந்தது? தனக்கு உதவி செய்து தன் உயிரை காப்பாற்றி ராமநாமம் சொல்லி தன்னை மாய்த்து கொள்வதிலிருந்து தடுத்து
ராம பிரபாவத்தின் மூலம் தன்னுடைய நம்பிக்கையை பெற்று ராமனையே கண்டது போன்று பர்து கரவிபூஷணம் என்று பார்த்தோம் அல்லவா, ராமன் கைப்பிடித்தது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த கனையாழியை எனக்கு கொடுத்து, பிறகு ராமன் என்னிடம் சொல்லச் சொன்ன சில அந்தரங்க விஷயங்களையும் சொல்லி, பிறகு நான் அவனுக்கு சொன்ன அந்தரங்க விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு ராமனிடம் தான் என்னை சந்தித்ததற்கு அடையாளமாக ஒரு சூடாமணியையும் எடுத்து கொடுத்து, நீ நல்லபடியாக திரும்பி ராமபிரபுவிடம் சென்று இன்னும் 1 மாத காலம்தான் நான் உயிர் தரிப்பேன், அப்படி ராமன் வந்து என்னை மீட்காவிடில் கங்கைக்கரையில் எனக்கு நீர்க்கடன் செய்துவிடச் சொல் என்று சொல்லி அனுப்பினோமே, நல்ல வார்த்தைகள் சொல்லி அனுப்பினோமே, அவனுக்கு இது போன்று ஒரு தீங்கு வந்து விட்டதே. நான் சொன்ன சொற்கள், நான் சொன்ன வார்த்தைகள், நான் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பலமற்று போய்விட்டதோ, அந்த ஆசீர்வாதம் பலிக்காமல் போய்விட்டதோ, வழியில் உனக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்று ஆசீர்வாதம் பண்ணேனே, அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்து விட்டதே. ஆகவே என்னுடைய பதிவிரதா தர்மத்தின் மீது ஆணையாக அக்னி பகவானே, இந்த நல்லவனுக்கு நீ ரசிக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்படி சீதா பிராட்டி கேட்ட அந்த பிரார்த்தனையினால் ஹனுமானுக்கு அவன் வாளிலே வைக்கப்பட்ட தீ சுடவில்லை, குளுமையாக இருந்தது. அவன் சந்தோஷமாக சீதா பிராட்டிக்கு தீங்கு செய்த இந்த அரக்கர் குலத்தை வேரோடு சாய்ப்பேன் என்ற ஒரு எண்ணத்தோடு அத்தனை இடங்களிலும் சுட்டு பொசுக்கிக் கொண்டு லங்காபுரியே தகனம் பண்ணி கொண்டு செல்லுகின்றான். இது ஒரு விதமான அனுபவம், ஒரு நோக்கு, ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் பார்ப்போம். மற்றொரு விதமாக சொன்னோம் என்றால், வாயு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருப்பதுதான் அக்னி. கரெக்டா தப்பா? வேதம் என்ன சொல்றது? ஆகாசாத் வாயுஹு வாயோர் அக்னிஹி அக்னிராபஹா அத்ய பிருத்திவின்ட்டு வேதம் சொல்றது. ஆகாசத்திலிருந்து வாயு தோன்றுகின்றது, வாயிலிருந்து அக்னி தோன்றுகின்றது, அக்னியிலிருந்து நீர் தோன்றுகின்றது, இது எல்லாம் சேர்ந்து பிருத்திவி என்ற இந்த பூமி உண்டாகின்றது என்று பஞ்சபூதங்களுடைய தோற்றத்தை வேதம் சொல்லுகின்றது. ஆகவே வாயு பகவானுக்குள் அக்னி அடக்கமாகின்றான். ஆகவே அக்னி தன்னுடைய எஜமானனுடைய புத்திரனுக்கு ஒரு துன்பத்தை கொடுப்பானோ? ஹனுமான் யார்? வாயு புத்திரன். அப்போ இவன் வாளிலே நெருப்பை வைத்தால் என்ன, எதை கொண்டு கட்டினாலும் வாயு பகவான் காப்பாற்றுகின்றான். அப்படி ஒரு வியாக்கியானம் பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இன்னொரு விதமாக அனுபவிப்போம். இப்போ இந்த ராமாயணம்லாம், அது சுந்தரகாண்ட பாராயணமாக இருக்கட்டும் அல்லது பூர்ணமான ராமாயண பாராயணமாக இருக்கட்டும், பலஸ்ருதி என்று பலஸ்லோகங்களை முதலில் சொல்லிவிட்டு பிறகு எதை நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ அதை வாசிக்கிறதோ இல்லை பாராயணம் பண்ணுறதோ ஒரு நேதி. இப்போ தினமும் இங்கே ஆரம்பிக்கும் பொழுது தியான ஸ்லோகங்கள் சொல்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த தியான ஸ்லோகங்கள்லே ஒரு ஸ்லோகம், உள்ளங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன் கிம் ஜனகாத்மஜாயாக ஆதாயதேனைவ ததா கலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம்ட்டு ஆஞ்சநேயனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் இல்லையா ஆரம்பத்திலேயே. அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா, சீதா பிராட்டியினுடைய சோகம் என்ற நெருப்பும், அதாவது சோகம் அதிகமாக அதிகமாக சூடு, அவளுடைய மன ஏக்கம் அதிகமாகி நெருப்பு போன்று தகிக்கின்றதாம். அவளுடைய கற்பின் கனல், இவன் எத்தனை ஆசை வார்த்தைகள் சொன்னாலும் தவநிஷ்டையாக ஏகபத்னி விரதனாகி என் ராமன் இருப்பது போல் நான் என் ராமனை தவிர மற்றொருவரை மனதாலும் நினைய என்று கட்டாந்தரையிலே படுத்து உறங்கி அவன் கொடுத்த உணவை உண்ணாமல் தவதாரிணியாக இருந்தால் என்று கீழே அனுபவித்தோம் அல்லவா? அந்த கற்பின் திண்மை, கற்பின் கடல், சோகக்கடல், கற்பின் கடல், இது ரெண்டும் ஒரு பக்கம் நெருப்பாகின்றது. இன்னொரு பக்கம் ஹனுமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சாரித்தனம். அலங்கோலமான நிலையிலே தொங்கிக் கொண்டிருந்த பலவிதமான அரக்கிகளை அவர்கள் அறியாத வண்ணம், பெண்களை அவர்கள் அறியாத வண்ணம் அவர்கள் பலவிதமான நிலையிலே தூங்குகின்ற பொழுது, அதுதான் சபையில் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கலாம். பல நிலைகளிலே அவர் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அனுமான் பார்த்தானே, அப்பொழுது ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டதா?
திருஷ்டிர் விஷயவர்த்தினி என்று ஏற்கனவே நாம் கீழே பார்த்தோம் அல்லவா? பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கின்றது. அப்பொழுது மறுபடியும் அங்கே கீதோபதேசம் போல் சீதோபதேசம், அனுமத் கீதைன்ட்டு ஒன்று சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றை பார்க்குறோம், பார்த்த உடனே பற்று வரும், பற்று ஆசையாகும், ஆசை காமமாகும், காமம் கிடைக்கலன்னா குரோதமாகும், குரோதம் அதிகமாச்சுன்னா மன மயக்கம் வரும், மன மயக்கம் அதிகமாச்சுன்னா புத்தி வேலை செய்யாது, புத்தி நாசமாச்சுன்னா சர்வத்துக்கும் நாசத்துக்கு காரணமாயிட்டு கீழே அனுபவிச்சோம் இல்லையா? சட்டுன்னு சொல்லிட்டேன், அது விளக்கமாக கீழே பார்த்தோம். ஆகவே ஹனுமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சாரித்தனம் என்கின்ற அந்த கனல், இந்த பக்கம் சீதா பிராட்டியினுடைய கற்பு என்ற கனல், அந்த கனலை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும்? அது போன்ற சமமான ஒரு திண்மை உடையவனுக்கு தான் அந்த சக்தி இருக்கும். ஆகவே தான் அந்த கற்பின் கனலை தன்னுடைய வாளிலே நெருப்பாக ஏற்றுக்கொண்டான் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். அதுதான் உள்ளங்கியசிந்தோ சலிலம் சலீலம் யசோகா ஆதாயதேன இவததா கலங்காம் நமாமிதம் பிராஞ்சலிராஞ்சனேயம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயனுக்கு ஒரு நமஸ்காரம் ஆரம்பிக்கின்றோம். இதை நம்மளுடைய மாடர்ன் டைமில் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கம் பண்ணுறதுன்னா, எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம். எலக்ட்ரிசிட்டியில் ஹை வோல்டேஜ் இருக்குது, லோ வோல்டேஜ் இருக்குது, லைட் கரண்ட் இருக்குது, ஹெவி கரண்ட் இருக்குன்னுலாம் பார்க்குறோம். ஹெவி வோல்டேஜ் ஹை டென்ஷனில் போகிறது. அப்போது வோல்டேஜ் அதிகமாச்சுன்னு என்ன பண்ணுறாங்க? அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வைப்பாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக. அதுபோன்று சீதா பிராட்டியனுடைய சோகக்கணலும் அவளுடைய கற்பு கணலுடைய வெப்பம் அதிகமான பொழுது அந்த வெப்பம் லோகத்தை எரித்து விடாமல் இருப்பதற்காக அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கும்? நைஷ்டிக பிரம்மச்சாரியான அனுமனுக்குத்தான் இருந்தது. ஆகவேதான் தானே வழியை சென்று ராமனிடம் போய் அவன் எதிரிலே நின்று தானே அவன் தனக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி, அந்த சந்தர்ப்பத்தின் மூலம் ஒரு வாளிலே தீயிடுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி, இந்த கற்பு கணலுடைய வேகம் மற்ற இடத்தை அழிக்காமல் தன்னிடம் வாங்கிக் கொண்டான் அனுமான் என்று இந்த தியான ஸ்லோகத்தினுடைய உள்ளடக்கமாக பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். ஒவ்வொரு தியான ஸ்லோகத்துக்கு பின்னாலும் அந்த ராமாயணத்தினுடைய நிகழ்வுகளுடைய சாராம்சத்தை சுருக்கி மறைச்சு சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். இதை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்புறம் ஹனுமார் என்ன பண்ணார்? சர்வநாசம் பண்ணியாச்சு, லங்காபுரியை தீக்கிரையாக்கியாச்சு. கடலுக்கு போறார். தன்னுடைய வாளை கடலிலே நினைத்து சமணம் பண்ணி கொள்ளுகின்றார், தீயை அணைத்துக் கொள்ளுகின்றார். திருப்பவும் நம்ம ஊருக்கு போகலாம். இப்போ வந்த காரியத்தை முடிச்சாச்சு. அடுத்த காரியம் தூதனுடைய காரியம், செய்தியை கொண்டு என்னுடைய பிரபுவிடம் சேர்க்க வேண்டும். சரி, போவதற்கு முன் சீதா பிராட்டை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு போவோம் என்று வருகின்றார். சீதா பிராட்டிக்கு மங்களமாக சில செய்திகளை சொல்லுகின்றார். தன்னை அக்னி பகவான் சுடாமல் இருப்பதற்காக தன்னை காப்பாற்றிய சீதா பிராட்டிக்கு மீண்டும் தன் கிருதஜதையை, அதாவது நன்றிகளை தெரிவிக்க அவளை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நிவ்ருத்த வனவாசம் சத்வயா சார்தமரிந்தவம் அபிஷிக்தமயோத்யாயம் க்ஷிப்ரமத் ரக்ஷசிராகவம். சீக்கிரமாகவே ராமபிரபு இங்கு உங்களை அழைத்துச் சென்று உங்கள் இருவருக்கும் பட்டாபிஷேகம் நடக்கும், இது உறுதி என்று ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகின்றான். ராம பட்டாபிஷேகம் சீக்கிரம் நடக்கும்ட்டு சொல்றான். மானசீகமாக தன் மனதிலேயே அப்பொழுது பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். சீதா பிராட்டியை முதலிலே பார்த்து அவளிடம் ராமாங்கிதமாக அந்த இலச்சினையை கொடுத்த பொழுது, மோதிரத்தை கொடுத்த பொழுது, மானசீகமாக ராமனுக்கும் சீதைக்கும் தன் மனசிலே ஒரு கோயிலை அமைத்து அந்த கோயிலிலே ஒரு ஊஞ்சல் போட்டு அந்த ஊஞ்சலிலே அவர்களை அமர வைத்து ஒரு கல்யாண உற்சவமே பண்ணிவிட்டான் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இதில் என்ன விசேஷம்னா, ராமனுக்கும் சீதாவுக்கும் 2 தடவை, ஒன்று உண்மையான கல்யாணம், ஒன்று மனசளவில் கல்யாணம் நடக்கிறது. உண்மையான கல்யாணம் நடத்தினது ஒரு முனிவர். யார்? விஸ்வாமித்ர முனிவர். அவர் தானே கூட்டின்னு போய் மிதிலா நகரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் அவர் எங்கே வந்தார்னே தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவரை பற்றி செய்தியே கிடையாது ராமாயணத்தில். அவர் வந்ததே
ஏன் காரணம் என்னன்னா, இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்களுக்கு அவர் அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டார். ஹரிச்சந்திரன் என்ன பாடுபடுத்தினார். அவனுடைய சொந்த மனைவியை விற்க வைத்தார், பிள்ளையை வெட்டி போட வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி விட்டோமே, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ண வேண்டும் என்று நினைத்துத்தான் ராமனை என்னிடம் அனுப்பு என்று வருந்தி வாங்கி கொண்டு சென்று அவனுக்கு சகல வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அவனுக்கு சகல மந்திரோபதேசங்களையும் பண்ணி மிதிலா நகருக்கு அழைத்து சென்று அங்கு வைதேகியை அவனுக்கு திருமணம் பண்ணி வைத்தான். வைதேகினா சீதா பிராட்டி, மிதிலா தேவியை திருமணமும் பண்ணி வச்சான். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ராமாயணத்தில் எங்கே வேணாலும் தேடுங்க, எங்கேயும் விஸ்வாமித்திரரை பற்றி பேச்சே இருக்காது. அது ஒரு முனிவர் பண்ணி வச்ச உண்மையான கல்யாணம். இங்க முதலாக சீதா பிராட்டியை பார்த்து அவரிடம் ராமனுடைய அடையாளமாக அந்த மோதிரத்தை கொடுத்த உடனே மனதளவிலே லாலனை பண்ணுகின்றான். மனதிலே ஒரு கோயில் கட்டி அதில் சீதா பிராட்டியை தாயாராக அமர்த்தி ராமலக்ஷ்மணர்களை துவாரபாலர்களாக நிறுத்தி மற்ற அனைத்து தேவர்களையும் சுற்று தேவதைகளாக நியமித்தான் என்று கீழே நாம் அனுபவித்தோம் அல்லவா. அப்பொழுது சீதைக்கும் ராமனுக்கும் மனதளவிலே ஒரு திருக்கல்யாணமும் பண்ணி அனுபவிக்கின்றான். அப்போ மனசளவிலே திருக்கல்யாணம் பண்ணி அனுபவித்தது யார்? நைஷ்டிக பிரம்மச்சாரி. உண்மையான கல்யாணம் பண்ணி வைத்தது யார்? ஒரு முனிவர். இதுதான் ராமாயணத்தில் ஒவ்வொரு செய்தியிலையும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் பார்த்தோம்னா ரொம்ப ரசிக்கத்தக்க செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நிவ்ருத்த வனவாசாம் சத்வய அபிஷிக்தமயோத்யாயம் சிப்ரம் திரக்ஷசி ராகவம் என்று சொல்லி சீதா பிராட்டிக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கின்றார். சீக்கிரமே ராமன் உங்களை அழைத்துச் சென்று உங்களுக்கும் ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கப் போகின்றது, தைரியமாக இருங்கள் என்று தைரியம் சொல்லுகின்றான் அல்லவா. இந்த ஸ்லோகத்தை கேது கிரகத்திற்கு பிரீத்தியான வைடூரிய மணிக்கு ஒப்பானது என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். 9 நவரத்னமும் சொல்லியாச்சு. ஏன்னா நாம் இப்போ சுந்தரகாண்டத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால 9 விதமான ரத்தினங்களை சொல்லி இருக்கின்றோம். இதற்கு காரணம் என்று என்ன சொல்லி பார்த்தோம் என்றால், மறுபடியும் கொஞ்சம் கீழேந்து மறுபடியும் கதையை ஆரம்பிக்கணும். அசோகவனத்தில் இருந்த சீதாதேவி மனம் ஒடுங்கி தன்னையே மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் ஹனுமான் வந்து அவளை காப்பாற்றி ராமநாமம் சொல்லி ராமாயணம் சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி ராமனுடைய அடையாளங்களை சொல்லி ராமன் கொடுத்த மோதிரத்தை கொடுத்து சீதா பிராட்டி கொடுத்த அந்த சூடாமணியையும் பெற்றுக்கொண்டு இந்த சிறைவாசம் விரைவில் முடியப் போகின்றது என்று நல்ல வார்த்தை சொல்லி உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகின்றது என்று நல்ல வார்த்தை சொன்னதனால் இந்த ஸ்லோகத்தை கேதுவுக்கு பிரீத்தியான ஒரு நவரத்னத்தில் ஒன்றான அந்த வைடூரிய கல் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். ஏன் சிறைவாசம் ஜோசியத்துக்கு வந்தீங்கன்னா, சிறைவாசம் என்பது அந்த கேது கிரகத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரம் அதுதான் சொல்றது. லங்காவாசம் என்பது ஒரு சிறைவாசம் போன்றது சீதா பிராட்டிக்கு. அவள் அசோகவனத்திலே சிறைதானே வைக்கப்பட்டிருந்தாள். ஆகவே அந்த சிறையோடு தொடர்பு கொண்ட ஒரு ஸ்லோகமாக இது இருப்பதனால் இதை கேது கிரகத்திற்கு பிரீத்தியான வைடூரியத்திற்கு சமமானது என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படி நவரத்னங்களால் கோர்க்கப்பட்ட அந்த மாலையை நாம் ராமநாமத்தினால் கோர்த்து நம் மனதிலே அதை நிறுத்தி நம் கழுத்திலே அணிந்து கொண்டோம் என்றால் ராமநாமமே ஜென்ம ரட்சக மந்திரம். ராமநாமம்தான் சகல சௌபாகியங்களும் கொடுக்கும் என்று சொல்லி அடுத்து என்ன நடந்தது என்பதை நாளை பார்ப்போம். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஜய ஜய ராமா, ஜய ஜய ராமா, ஜய ஜய ராமா. நாளையோடு இந்த உபன்யாசம் முடிகின்றது. எல்லோரும் இவ்வளோ ஸ்ரத்தையாக வந்து சிரவணம் பண்ணினதுக்காக உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய கிருதஜதைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமகதை என்பது எல்லோருக்கும் தெரியும்.
சனாதன தர்மத்திலே நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அனைத்து இந்துக்களுக்கும் ராமகதை தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை சொன்னாலும் அழுக்காத ஒரு காவியம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ராமகதை தான். அதுதான் ராமாயணத்தினுடைய ஏற்றம். ஏன், இதிகாச புராணங்களுடைய ஏற்றமே அதுதான். ஒரு நாவலை படித்தோம் என்றால் இன்று படித்துவிட்டு அதை வைத்து ஒரு வாரம் கழித்து திருப்பி படித்தோம் என்றால் 2 பக்கம் படித்தோடனே இதுதான் ஏற்கனவே படித்து விட்டோமே என்று ஒரு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடுவோம். ஆனால் இந்த ராமாயணத்தை நீங்கள் 1000 முறை வாசித்தாலும் சரி, 1000 முறை கேட்டாலும் சரி, மீண்டும் கேட்க மாட்டோமோ, மீண்டும் வாசிக்க மாட்டோமோ என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படும். ஏனென்றால் சாரித்திரம் அப்படிப்பட்டது, தர்மம் அப்படிப்பட்டது. ஆகவே இத்தனை நாளும் சகாலத்திலே வந்து எல்லோரும் அன்வயித்து இவ்வளவு அழகாக பொறுமையாக கேட்டதற்கு அடியேனுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு கடைசி நாள். நாளைக்கு அதிகமாக சொல்கிறதுக்கு இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போகிறார், திருப்பி வரப்போகிறார், ராமனை போய் பார்க்க போகிறார். பார்த்து சீதா பிராட்டி கொடுத்த செய்தியையும் சீதா பிராட்டி கொடுத்த அந்த சூடாமணியையும் ராமனிடம் கொடுத்து ராமன் கொடுக்க போகின்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு மகா பரிசை பெறப் போகின்றார். அதோடு சுந்தரகாண்டம் முடிவு பெறுகின்றது என்று சொல்லி சங்கிரகமாக பட்டாபிஷேக சர்க்கத்தை வாசித்து நாளைக்கு பூர்த்தி பண்ணி விடுகின்றேன். ஏனென்றால் ராமாயணம் வாசித்தாலோ அல்லது ராமாயண பாராயணம் பண்ணாலோ, அது சுந்தரகாண்டம் வாசித்து சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணாலோ, கடைசியாக முடிக்கின்ற பொழுது ராம பட்டாபிஷேக சர்க்கம் யுத்தகாண்டத்திலிருந்து எடுத்து அதை சொல்லி வாசித்து நிறைவு பண்ணுவது என்பது நம்மளுடைய சம்பிரதாயம். அதன்படி நாளைக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தை வாசித்து முடித்து விடுவோம். அது ஒரு விசேஷம். இன்னும் ஒரு விசேஷம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கக்கூடிய பங்குனி உத்திர திருநாள். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணம் நடந்த திருநாள். அதையும் எல்லோரும் வந்து சேவித்து அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஸ்ரீராம் ஜெயராம். அண்ணாமலை வளையோடும் மரம் செல்வத்து அணியழந்தோர் என்று வந்தவரோய் வல்லாய வல்லாயிரத்தாண்டு வல்லோடி 100,000 வல்லாண்டத்தோர் மண்ணோடும் பெருவிண்டியாயிரம் வல்லாண்டு மாறிந்த பெயர் வல்லாண்டு தோல் வளத்துடையும் வல்லாண்டு
Lord Swami Hemanta Mahadrishi Shravanajarya Sarvasandra Swadandra Vedantacharya Bhagavad Ramana Siddhanta Nittana Sarvabhauma Ranganath Rishami Bhagavadeva Hemanta Mahadrishi Arulapad Arivantana Gopiyadindra Mahadesiyan Arulapad Sashtaparagundayindra Mahadesiyan Arulapad Nityanivadindra Mahadesiyan Arulapad Ranganadindra Mahadesiyan Arulapad Vedavanindra